சரி, வேற என்ன மாதிரி பரவுனா கோழிக்கறி இதெல்லாம் வாங்குறோம். காடை, கௌதாரி இதெல்லாம் நம்ம எல்லா பறவைகளும் சாப்பிடுவோம். அப்ப இந்த பறவைகளுடைய கறிகள் நீங்க வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா மாமிசத்தை மஞ்சள் போட்டு நல்லா கழுவிட்டு நல்லா வேக வச்சு சாப்பிடணும். நீங்க கிரில் சிக்கன் சாப்பிட்றோம், கிரில் பண்றாங்க அப்படின்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம போய் தேவையில்லாம நம்மளா ஒரு ஒம்ப இழுத்துட்டு வரக்கூடாது. அப்போ நல்லா வேக வச்சு முழுக்க முழுக்க நல்ல தண்ணியில வேக வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த மாமிசத்தை உண்ணணும். சரி, இது இப்படி எப்படிங்க மனுஷங்களுக்கு பரவுது அப்படின்னா, பொதுவா ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கை காலில் பட்டாதான் பிரச்சனை. எச்சம் பட்டாலோ செத்து போன அந்த பறவைகளை தொட்டாலோ தான் பிரச்சனை. கறிகள் மூலமா பரவும். அதை நல்லா வேக வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. யாருக்கு பிரச்சனைனா இணை நோய் இருக்கும். ஒரு கல்லீரல் நோயோ, ஒரு கிட்னில ஒரு பிரச்சனையோ, ஒரு நுரையீரலோ ஏதோ ஒரு பிரச்சனையில இருப்பாங்க. இணை நோய் இருப்பாங்க, சுகர் இருக்கிறவங்க, இப்படி இணை நோய் இருக்கிறவங்க, வயசானவங்க 60 வயசுக்கு மேல ஆயிப்போச்சு, சுத்தமா இவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியே இல்லாம இருப்பாங்க. அதுவும் நம்ம ஊர் பெண்களுக்கு சொல்லவே வேணாம், எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க. இவங்களுக்கு இந்த பறவை காய்ச்சல் அதிகமா தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. சுத்தமா இருந்துக்கோங்க, கை கால கழுவிக்கங்க, எங்க போனாலும் மாஸ்க போட்டு போங்க, அவ்வளவுதான். எப்படி கொரோனா காலத்துல நம்ம உட்கார்ந்து இருந்தோமோ அது மாதிரி மாஸ்க போட்டு தெளிவா உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கலாம். ஏன்னா எப்பயும் எந்த பிரச்சனையும் வரலாங்க. இந்த சூழல் மாற 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 பறவைகளுக்குள்ள இருந்த எல்லா நோயும் நமக்கும் வருது. கொரோனாவே 50 வருஷத்துக்கு முன்னாடியே பறவைகள் விலங்குகள்கிட்ட இருந்த நோய் தானே, அது மனிதர்களுக்கா இப்ப கன்வெர்ட் ஆகி போச்சுல்ல. அது போல எந்த நோயும் எப்போதும் எங்கேயும் வரலாம், மாறலாம், உருமாறலாம், அதனுடைய இது வேகம் மாறலாம். அப்ப நம்ம எதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னா, முதல்ல ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல லீட் பண்ணணும். ஆரோக்கியமான உணவு, தூக்கம். நான் இப்பதான் இந்த வருஷத்துல இருந்து தான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கேன். எதிர்ப்பு சக்திக்கான உணவுகளை பெரிய அளவுல எடுத்துக்கணும். வெளியே நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க, எப்படி கொரோனா காலத்துல மாஸ்க போட்டு போனோமோ, எப்படி கையில கிளவுஸ போட்டு திரிஞ்சோமோ, அது போல எங்க போனாலும் மாஸ்க் போட்டு போங்க. போயிட்டு வந்த உடனே கை கால்களை சுத்தமா சோப்பு தண்ணியில கழுவிடுங்க. இதுதான் இதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான குறைந்தபட்சமான வாய்ப்பு. சரியா? அதே போல உங்க அக்கம் பக்கத்துல பறவைகள் இருக்குன்னா ரொம்ப கவனமா இருங்க. நானும் கவனமா இருக்கணும். புறாக்கள் என் வீட்டுல எல்லாம் எந்த தடுப்புமே இல்லை, அதனால ஃபுல்லா பால்கனியில உட்காந்துருக்கானுங்க. அப்ப அந்த எச்சம் கிச்சம் அவ்வளோத்தையும் கழுவி சுத்தமா வச்சுக்கணும். நம்ம பொறுப்பு இது. நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும். அச்சப்பட தேவையில்லை. இந்த மர்ம காய்ச்சல் தப்பிக்கணும்னா சயின்டிஃபிக்கா முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான்.